எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 42வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டேன். பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வாமன அவதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு சில வரிகளுங்க. வாமன அவதாரனாலே சிறுவன், கையில் தாழம்பு கூட கமண்டலம் இருக்கும். எப்போவும் தேவர்கள் அசுரர்களுக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அசுரர்கள் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அப்போ அசுரர்களோட தலைவன் மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறதுன்னு தன்னுடைய குருவான சுக்கராச்சாரியத்தை கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு யாகம் நடத்து அப்படின்னு. யாகத்தை நடத்துகிறாரு. ரதம் அதுலேருந்து வெளியே வருது. இன்னும் பல ஆயுதங்கள்லாம் வெளியே வருது. அப்போ தன்னுடைய தாத்தா பிரகலாதனும் தோன்றி வாடாத தாமரை மலரை அன்பளிப்பாக கொடுத்துட்டு போகிறாரு. சுக்கராச்சாரியார் சங்கம் கொடுக்குறாரு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தேவலோகத்துக்கு போய் அமராவதின்ற இடத்த முற்றுகையிடுறாரு. அப்போ சங்கு முழங்குது. தேவர்கள்லாம் பயந்துக்கிட்டு போய் அவங்களுடைய குருவான வியாழன் பகவான்கிட்ட போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மகாபலி முன்னை விட ரொம்ப ஆற்றலாக இருக்கான், நீங்கள் எல்லாரும் மறைவாக இருங்க, குறிப்பிட்ட நேரம் வரும், அவனுடைய ஆட்டத்துக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்றாங்க. அதே மாதிரியே செய்கிறாங்க. அசுரனாக இருந்தாலும் மகாபலி தேவர்கள் அப்புறம் இன்னும் அந்தணர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம் யாகம் நடத்துறதுக்கும் அவங்களோட செயலை செய்கிறதுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காம அதுக்கு பர்மிஷன் கொடுத்தான். இதனால் பல உயிர்கள் அவனை வாழ்த்துச்சு. இப்போ யாகம் நடத்துகிறாரு. அப்போ வாமன உருவத்தில் இருக்கிற நாராயணனே நேரில் வராரு. அந்த இடமே பிரகாசமாக ஒலிக்குது. அப்போ உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மகாபலி. அப்போ சுக்கராச்சாரியார் குரு தடுக்கிறாரு. வந்திருக்கிறது நாராயணன், பேச்சு கொடுக்காத, எதுவும் கொடுக்குறேன்னு சொல்லாத, இல்லாட்டி எல்லாமே உனக்கு அழிஞ்சிரும், முன்ன மாதிரி ஆயிடுவா அப்படின்றாங்க. நான் பிரகலாதன் பரம்பரையில் வந்தேன், நான் அந்த வார்த்தை மாறவே மாட்டோம் அப்படின்னு குருவோட பேச்சையும் மீறி 3 அடி நிலம் வேணும்னு கேட்குறாரு. அதை கொடுக்குறாரு. தாரை வார்த்தை கொடுக்குறாரு. 1 அடி பூமி, 2வது அடி ஆகாயம், 3வது அடியே வைக்க இடம் இல்லை, தன்னுடைய தலையவே காட்டுறாரு. அப்போ பிரகலாதன் தோன்றி மகாபலியை பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மகாவிஷ்ணு நாராயணன் சொல்கிறாரு, என்னுடைய பக்தன் சோதிக்கிறதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன், நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு.